வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன? மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கா? ஸோ மார்க்கெட்னுடைய ப்ரெடிக்ஷன் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்னுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நீங்கள் இதில் பார்க்குற எல்லா இண்டெக்ஸுமே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மோர் தென் 0.5% மேலே வந்து டவுன் ஆகிருக்கு. சில செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு. மிட் ஸ்மால் ஹெல்த் கேர், அதன் பிறகு வந்து டெலிகாம், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர், அது இந்த செக்டர்லாம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மா அப்படின்னு சொல்லும்பொழுது சன் ஃபார்மா வந்து அரௌண்டு 26% வந்து இன்றைக்கி நல்லா மேலே போயிருக்கு. அதன் பிறகு நேட்கோ ஃபார்ம் வந்து அரௌண்டு 3.5% வந்து மேலே போயிருக்கு. இந்த ரெண்டு கம்பெனிக்குமே வந்து இப்போ ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும், குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும், இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து நியூஸ் கிடையாது, இது முன்னாடியே வந்து நியூஸ். ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா இந்த ரெண்டு செக்டரும் வந்து மார்க்கெட்டில் எந்த ரீசனால் மேலே போச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி ஆக்சுவல் காஸ். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், அது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து இன்றைக்கி கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாலருக்கு நிகரான இந்திய ருப்பீஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது. அதாவது லாஸ்ட் டிசம்பரில் வந்து 84 ருப்பீஸ் இருந்தது, இப்போ வந்து அரௌண்டு 89.9, அதாவது 90 ருப்பீஸ் கிட்ட போயிடுச்சு. அது பிறகு டாலர்னுடைய வேல்யூ இதனோட கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஃபாக கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ருப்பீஸ்னுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாலர்னுடைய வேல்யூ வந்து கம்மியாகி வந்துட்டுருக்கு. அதாவது டாலர்னுடைய வேல்யூ கம்மியாகுது அப்படின்னு சொன்னாக்கா இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாகும். அதாவது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 84 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கின பொருள் வந்து இப்போ 89 ருப்பீஸ் அல்லது 90 ருப்பீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது காஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு $1 கொடுத்த பொருளை இப்போ அதை விட கம்மியான டாலர் வேல்யூக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போர்ட்டை பாதிக்கும், இம்போர்ட்டையும் பாதிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் பாண்ட் ஈல்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூகே, யூஎஸ், ஜப்பான் எல்லாத்தினுடைய பாண்ட் ஈல்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது அடுத்த ரீசன். அதுக்கு அடுத்தது தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து நிறைய செல் ஆஃப் பண்ணிவிட்டு பணத்தை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அது வந்து தேர்ட் ரீசன். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் அன்சர்டினிட்டி, ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ட்ரம்ப் வந்து ஃபெட்டினுடைய சேர்மன் பவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய அன்சர்டினிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க, அதனால் நிறைய செல் ஆஃப் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் எக்கனாமிக் டேட்டா வந்து மானிட்டர் பண்ணணும். அப்கமிங் சென்ட்ரல் பேங்க்கினுடைய இந்த ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டினுடைய இதை பார்க்கணும். ஆர்பிஐனுடைய எம்பிசி மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம அதையும் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ இதனுடைய நியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேங்க் நிஃப்டினோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்லேருந்து வந்து நெல்ல வந்து ஒரு கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. இது வந்து 1 மினிட் கேண்டில் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இதை வந்து நான் 30 மினிட்ஸ் வியூவில் கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 30 மினிட்ஸ் வியூவில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ மார்க்கெட்னோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ட்ரெண்டு ஷார்ட் ஒன்று இதில் போடலாம். ஓகே, ஸோ இதிலேருந்து வந்து நான் ஒரு ட்ரெண்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதிலேருந்து வந்து மார்க்கெட் வந்து இப்போ எந்த டைரெக்ஷனில் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதை வந்து இன்னும் கூட மேலே தள்ளிக்கலாம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அதன் பிறகு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து திருப்பி இதிலேருந்து ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதில் ரிவர்ஸ் ஆகலை, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி அப் மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ சேம் சுச்சுவேஷன் ஃபார் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.